பல வருடம் பட்டினி போக்க உதவிய பட்டாசு ஆலை வெடித்து சிதறி 3 பெண்கள் பரிதாப பலி. யோ என கதறி துடிக்கும் உறவுகள். கருகிய நிலையில் வெளியே கொண்டு வந்த அதிர்ச்சி. சிவகாசி அருகே நெடுங்குளத்தில் ஜெய்சங்கர் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு தொழிற்சாலை இயங்கி வரும் நிலையில் அங்கு 60க்கும் மேற்பட்ட அறைகளில் சுமார் 20 ஆண் பெண் தொழிலாளர்கள் பட்டாசு உற்பத்தியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஃபேன்சி ரக பட்டாசுகளுக்கு மருந்து செலுத்தும் அறையில் மூலப்பொருளில் உராய்வு ஏற்பட்டு திடீரென வெடி விபத்து நடந்ததாக சொல்லப்படுகிறது. விபத்தில் அந்த அறை முழுவதும் தரைமட்டமானதுடன் 10க்கும் மேற்பட்ட அறைகள் சேதமடைந்தன. இதனால் கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கி சொக்கலிங்கபுரத்தை சேர்ந்த 35 வயதுடைய கலைச்செல்வி, 38 வயதுடைய மாரியம்மாள், கூமாப்பட்டியை சேர்ந்த 40 வயதுடைய திருவாய்மொழி ஆகிய 3 பெண்கள் உடல் கருகி சம்பவ இடத்திலேயே பலியானார்களாம். மற்றும் 4 பேர் படுகாயமடைந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்க அவர்களை மீட்டு சிவகாசி அரசு மருத்துவமனையில் உள் நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மேலும் சிலருக்கு லேசான காயம் ஏற்பட்ட நிலையில் அவர்களும் சிகிச்சை பெற்றனராம். சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு துறையினர், காவல்துறையினர், வருவாய்த்துறையினர் போன்ற பல்வேறு துறை உயர் அதிகாரிகளும் விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். சம்பவம் குறித்து புதுப்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வரும் நிலையில் 3 ஏழை பெண்களின் வாழ்வு பட்டாசாக வெடித்து சிதறிய சம்பவம் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.